ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். வலையோரத்தில் சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான பேசுபொருள் விவாதங்கள் அதை உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆண்டனி பரிமளம் இப்போ திரை உலகத்தில் இசை அமைப்பாளர்கள், பாடல் எழுதக்கூடியவர்கள், இது இந்த காப்புரிமை தொடர்பாக ஒரு வாதம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அது தொடர்பாக எழுதப்பட்ட பதிவு, அதற்கான எதிர்வினைகள் தான். அதை தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வர இருக்கிறேன். ஆண்டனி பரிமளம் என்ன சொல்றாருன்னா, இசையமைப்பாளர்கள், பாட்டு எழுதுபவர்கள், பாடக்கூடியவர்கள், இவங்க எல்லாருமே சினிமா தயாரிப்பாளர்களிடம் பணத்தை வாங்கிட்டு தான் வேலை செய்யறாங்க. அப்படி பார்த்தா ஒரு சினிமாவில் வரும் அத்தனை விஷயங்களும் அதன் தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இசையமைப்பாளரோ பாடல் எழுதுபவரோ அதற்கு பிறகு அதற்கு காப்புரிமை கோர முடியாது, எல்லாத்துக்கும் தான் தயாரிப்பாளர் காசு கொடுத்துட்டார் இல்லையா. அதுதான் ஆண்டனி பரிமளம் வைக்கக்கூடிய பார்வையாக இருக்கிறது. ஆனா அருண் சுகு என்ன சொல்றாருன்னா, ஒரு பாடலின் ரைட்ஸ் படி இசையமைப்பாளர், பாடலாசிரியர், மார்க்கெட்டிங் கம்பெனி இவர்களுக்கு இயல்பாக ராயல்டி போயிடுது. தயாரிப்பாளர், பாட்டு காட்சிக்கு தான் ராயல்டி. இந்த கேஸில் எக்கோ கம்பெனிக்கு ஒப்பந்தம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவர் சுட்டி காட்டுறார். அடுத்து நெல்லை அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பாடல் மட்டும் தனியாக ஒளிபரப்பப்பட்டால் ராஜாவுக்கு ராயல்டி தரணும் அப்படின்றார். இளையராஜாவுக்கு ராயல்டி தரணும். அதுவும் குறிப்பாக வணிக நோக்கங்களுக்காக இசை நிறுவனங்கள், இப்போ எக்கோ, ஹெச்எம்வி, இப்போ எஃப்எம் ரேடியோ, டிவி மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ராயல்ட்டியில் 50% கொடுத்திருக்கிறார். சம்பளம்ன்றது வேற, ராயல்ட்டின்றது வேற, இதை ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வளவன் சொல்வது சினிமா பாடல் என்றால் அந்த பட தயாரிப்பாளருக்கு மட்டுமே உரிமை உண்டு. நீங்க சினிமா அப்படின்னு வச்சு அந்த பாடல்னு வச்சா தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்ற பதிவையும் விட்டிருக்கிறார். இது இந்த காப்புரிமை தொடர்பாக யார் அது முழு உரிமை கோரல் முடியும் அப்படின்ற ஒரு வாதம் ஓடிட்டு இருக்கு. அது இளையராஜா அவர்கள் தொடங்கி வைத்த அந்த சர்ச்சை, அது தொடர்பான பதிவுகளை தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.